எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்க. அதாவது கிராம சைடில் ஒரு கீரை கிடைக்கும், ஆலக்கீரை. இந்த கீரை அடிக்கடி கிடைக்காது. மற்ற கீரையெல்லாம் எப்போ வேணாலும் கிடைக்கும், வாங்கி நம்ம சாப்பிடலாம். இந்த ஆலக்கீரை அடிக்கடி கிடைக்காது, எப்பாவது ஒருக்கா சீசனில் மழை காலத்தில் தான் அங்கேக்கு அங்கே முளைச்சிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ கீரை பிடுங்கி பொரியல் பண்ண இவ்வளவு தான் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லது அந்த கீரை. அந்த கீரை தான் இன்றைக்கி நம்மளுடைய கேணியில் பக்கத்துலேயே ஓடையில் இருக்குது. அது எப்படி பறித்து எப்படியெல்லாம் பொரியல் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் ஆலக்கீரை. எங்கள் வீட்டுக்கார் பறிக்கிறாங்க. நல்ல சுத்தமான கீரையாக இருக்குது. இது நிறைய இடத்துல மண்டி இருக்குது, தண்ணி கிடக்கிற இடத்துல. ஆனால் சுத்தமாக இருக்காது இடம். இது விவசாயத்துக்கு தண்ணி போகிற பாதை. இவ்வளவு கீரையில் முனியோண்டு சின்ன தண்டு வச்சு இப்படி தான் எடுக்கிறான். அப்படி அருங்க. அது அறுக்கிறதுக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக கீரை, ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்க, ஃபுல்லாமே ஆலக்கீரை தான். அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. எந்த ஒரு கலப்படமும் இல்லை. நல்ல சுத்தமான கீரை. பிடுங்கினோன்னே சட்டி நிறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் பொரியல் பண்ண துணோண்டு தாங்க வரும். பறிக்கிறது கையால் கூட பறிச்சுக்கலாம், ரொம்ப நல்லா வரும். பாருங்க, இப்படியே பறிச்சுக்கலாம். அறுக்கிறது அறுக்கலாம், இல்லை கையால் கூட இந்த மாதிரி பறிச்சுக்கலாம். அறுத்தா கொஞ்சோண்டு தண்டு வரும். கையால் பறித்தா தண்டு இல்லாமல் கீரையாக வரும். பாருங்கள், அங்கே பறித்தோம், நிறையா தான் இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், இங்கேயும் இருக்குது தண்ணிக்குள்ள ஓடையில். இங்கே நிறைய பறிச்சுட்டாங்கப்பா. அங்கே இருந்து இங்கே இருந்து பறிச்சுட்டாங்க. இந்த வாரம் இங்கே கொஞ்சம் பாரு இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. இங்கே சுத்தமான இடம். எல்லாம் தண்ணி எப்போவுமே ஓட போயிட்டே இருக்குது. காட்டு பகுதி. இங்கே யாருமே எந்த ஒரு அசுத்தமே இருக்காது. வராது, இங்கே யாரும் வர முடியாது. பாருங்கள், நம்ம கீரையெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இவ்வளோ கீரை வந்திருக்குது. ஆனால் இதை அலசி நம்ம பொரியல் பண்ணும்போது பாருங்கள், இந்த அளவு தான் பொரியலே வரும், கம்மியாயிரும். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற காம்பெல்லாம் பிச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டிருக்கிறேன். இந்த கீரை கொஞ்சம் கூட தண்ணியே ஒட்டாதுங்க. பாருங்க, தண்ணிக்குள்ளே போட்டிருக்கிறேன். தண்ணியில் அமுங்கினாலும் மேலே வந்துடும். அதாவது தாமரை மாதிரியே இந்த கீரை, அதாவது தாமரை இனத்தில் சேர்ந்த இந்த கீரை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் பொரியல் பாருங்க, தண்ணிக்குள்ள அலசின மாதிரியே இல்லை. பாருங்க, ஒட்டவே இல்லை. பாருங்க, ஒட்டவே ஒட்டாது. தண்ணிக்குள்ள அலசிட்டு எவ்வளோ உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இப்போ நம்ம கீரையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இது இருக்கட்டும், தாளிச்சுக்கலாம். இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு வடைச்சட்டி வச்சுருக்கிறேன். அடுப்பத்தை வச்சுட்டு சூடாகிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கம்மியாகவே விட்டுக்கலாம். ஒரு 4 வரமிளகா பிச்சு போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடுறதுனால போடலாம், இருந்தாலும் வரமிளகா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பொரியலுக்கு. கொஞ்சம் போல் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு வெடித்தது, கொஞ்சமாக சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு நச்சு வச்சுருக்கிற பதத்துக்கு போட்டுக்கலாம். பூண்டு போட்டிங்கன்னா இந்த கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சாப்பிடும் பொழுது கறி மாதிரி இருக்கும். அதனால் பூண்டு போட்டுக்கோங்க. அதில் இப்போ ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ வதங்கட்டும். கீரைக்கு இப்போ வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா செவந்துருக்குது.
இந்த அளவுக்கு நல்லா செவக்கணும். அப்போ தான் அந்த கீரை வந்து வாசமாக இருக்குது. இந்த கீரை வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை, போட்ட உடனே சுருண்டு போயிடும், உடனே இறக்கணும். அதனால் இந்த வெங்காயம் பூண்டு மட்டும் நல்லா வதக்கிடணும். இப்போ நல்லா வதக்கி வச்சு இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப வேகாமல் வரன்னு இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் இப்படி தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது ரொம்ப சட்டியில் வந்து வரப்பாக தெரிஞ்சதுன்னா தான் விடணும், இல்லாட்டி வேண்டியதில்லை. எனக்கு இப்போ கீரை நிறையா இருக்கனால கொஞ்சம் வரன்னு கீழே சட்டியில் வந்து சீக்கிரம் வந்து அந்த கீரை வதங்க மாட்டேங்குது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குறேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்க அந்த கீரை. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ இதையும் அள்ளி போட்டுக்கலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. அதாவது நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிட்டு கொஞ்சம் போல் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அது கொதிக்க விட்டு கீரை அள்ளி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இது அப்படியே வதக்கி எடுத்துருவோம், தண்ணியே வேண்டான்னு பார்த்தேன். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் ஆகணும். அதனால் நான் இப்போ வந்து ஊற்றுறேன். இப்போ வந்து கீரை மேலே தெளிக்கிறத விட நீங்கள் வெங்காயத்தில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தில் ஊற்றி அந்த வெங்காயத்தோட வாசத்தோடு வேகும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியோடு சேர்ந்து. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கீரை. தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட கீழே இல்லை. பாருங்கள், நம்ம எத்தனை வாட்டி சட்டி நிறச்சி 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு போட்டோம் கீரையை. இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். வேக கம்மியாயிருச்சு. இப்போ இது கூட பாசி பருப்பு எடுத்து ஒரு 1/2 வேக்காடு வேக வச்சு இருத்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கீரை வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சேர்த்துக்கணும், ஃபஸ்ட்லேயே சேர்த்துறாதீங்க. போட்டுட்டு ஒரு பரட்டு விட்டுடலாம். பாசி பருப்பு போட்டதுக்கப்புறம் தேங்காய் பூ, உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். ரெண்டாவது வந்து இந்த கீரையெல்லாம் இப்படியே சும்மா சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டு பருப்பு கூட போட மாட்டோம் நாங்கள் சின்ன வயசுலலாம். சும்மா அப்படியே வெங்காயம் அந்த பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கீரையை போட்டு வதக்கினோன்னு எடுத்து வச்சு சாப்பிடுவோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் போல் பாசிப்பருப்பு தேங்காயும் சேர்த்துக்கிறேன். இப்போ அது தேங்காய் போட்டுக்கலாம். ஆமாம், இப்போ எல்லாம் தேங்காய் போடாமல் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் வேணுன்னா போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு கலரிக்கலாம். எப்போவும் சொல்கிறதா, கீரைக்கு எப்போவுமே நாங்கள் இறக்க போயில தான் உப்பு போடுவோம். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். கீரைக்கெல்லாம் எப்போவுமே கம்மியாகவே சால்ட்டு போட்டுக்கணும், அவ்வளோதான். சால்ட்டு போட்டாச்சுன்னா கீரை வந்து அடுப்பில் இருக்கக்கூடாது, அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலக்கீரை ரொம்ப அருமையாக வந்திருக்குது. ரொம்ப நாள் சென்று இப்போ தான் எனக்கு இந்த ஆலக்கீரை கிடச்சிருக்குது. சின்ன வயசில் சாப்பிட்டது, இன்றைக்கி தான் சாப்பிட போகிறேன். ரெண்டாவது வந்து இந்த கீரை நம்ம பறித்து பொரியல் பண்ண போகிறோம். இதை உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்துருக்கிறேன். இந்த கீரை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுங்க, எப்பாவது ஒருக்கா நீங்கள் சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. இது கூட கொவ்வாக்கீரை, முருங்கைக்கீரை ரெண்டுமே போட்டு இந்த மாதிரி நீங்கள் பல கீரையாக சேர்த்து கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கிடைக்கிறப்ப வாங்கி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.